செந்தில் பாலாஜி, கெஜ்ரிவால், கேசிஆர் மகள் கவிதா, மம்தாவிற்கு நெருக்கமான மஹூபா மொய்த்ரா, கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனின் மகள் வீணா விஜயன் என எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோர் மீதும் பாஜக குற்றம் சாட்டி வழக்கு போட்டது. எல்லாமே எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டிய வழக்குகள் தான். செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக ஆட்சி காலத்தில் இன்றைய முதலமைச்சரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் தான் அன்று ஆளுநரிடம் புகார் கொடுத்திருந்தார். இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் மொத்தமாக டெல்லியில் காலியாக காரணமாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் 2 முறை ஆட்சிக்கு வந்தார். காங்கிரஸ் குறித்து அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்த பல புகார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்தியது, ஆட்சி பறிபோகவும் காரணமாக இருந்தது. இந்நிலையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மதுபான ஊழல் குறித்து காங்கிரஸ் கட்சிதான் ஒரு காலத்தில் கடுமையாக விமர்சித்தது. காங்கிரஸ் கட்சியின் விமர்சனங்களால் தான் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் கேசிஆர் மகள் கவிதாவும் சிக்கலை சந்தித்தார். டெல்லியில் மதுபான ஊழல் விவகாரத்தில் டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், கேசிஆர் மகள் கவிதா என அடுத்தடுத்து அமலாக்கத்துறையின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதே போல ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரனும் அமலாக்கத்துறை வழக்கில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதேபோல கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மகள் வீணா விஜயன் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. விஜயன் மகள் வீணா விஜயன் ஐடி நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் வீணா விஜயனும் அவரது ஐடி நிறுவனமும் தனியார் மினரல் நிறுவனத்திடமிருந்து சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியதுடன் வழக்கும் பதிவு செய்தது. 3 முதல்வர்களுக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என எதிர்க்கட்சியை சேர்ந்த பலர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.